இங்கே பல விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் ஓரளவு புரிந்திருப்பீர்கள். முதலிலே இந்த வட்டாரத்தினுடைய அல்லது இந்த பிரதேச சபை, இந்த கரைதுரப்பற்றி பிரதேச சபையை பற்றி நீங்கள் சற்று அறிந்திருக்க வேண்டும். மொத்தமாக 13 வட்டாரங்கள் இருக்கின்றன. இந்த 13 வட்டாரங்களிலே உங்களுக்கு தெரியும் 2 வட்டாரங்கள், ஒன்று சிங்களம், இன்னொன்று முஸ்லீம். இந்த 2 வட்டாரங்களிலும் இருந்து எங்களுடைய தமிழ் தேசிய தரப்புக்கு பிரதித்துவம் கிடைப்பது மிகவும் அரிதாக, அநேகமாக கிடைக்காது என்றுதான் கூற வேண்டும். ஆகவே மொத்தம் 11 வட்டாரங்கள் இருக்கின்றன. இந்த 11 வட்டாரங்களிலே ஆனால் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது 24 ஆசனங்கள். 11 வட்டாரங்கள் 13 வட்டாரங்கள் உள்ளடங்கலாக 24 ஆசனங்கள் இந்த உள்ளூராட்சி கரைதுரப்பற்றி பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை எடுக்கிறதோ அவர்கள்தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும், இந்த பிரதேசத்தை ஆள முடியும் என்பதுதான் இதுல உண்மையான நிலைமை. ஆகவே நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் ஒரு விடயத்திலே மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். கடந்த தேர்தலிலே கூட நாங்கள் ஒரு முழுமை பெற்ற ஆதரவு பெற்ற கட்சிகளாக நாங்கள் ஆட்சி அமைக்கவில்லை. இன்னொருவருடைய உதவியை பெற்றுத்தான் நாங்கள் ஆட்சி அமைத்திருந்தோம். காரணம் என்னென்றால் அங்கே மக்களுடைய அறியாமையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அல்லது தெளிவின்மை காரணமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த பிரதேசத்தை நாங்கள் ஆள வேண்டும் என்றால், முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆள வேண்டும் என்றால், நாங்கள் நிச்சயமாக அந்த விடயத்திலே மிகவும் கவனமாக வாக்களிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் அடுத்ததாக இங்கே கூறப்படுகின்ற இங்கே தமிழ் தரப்பிலே அல்லது தமிழ் தேசிய தரப்பிலே ஓரிரு கட்சிகள் மாத்திரம்தான் இருக்கின்றன. ஏனைய கட்சிகள் உங்களுக்கு தெரியும், இங்கே பல தேசிய கட்சிகள் இந்த பிரதேசத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாதவர்கள் இங்கே வந்து வாக்காளர்களாக அல்லது இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் ஏறக்குறைய 10க்கு மேற்பட்ட 10 என்று நினைக்கின்றேன், 10 மேற்பட்ட என்றால் போர்டத்தை சேர்த்து பார்த்தால் நிச்சயமாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் 10க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த வேட்பாளர் ஒவ்வொருவர்களுக்கும் இது ஒரு சிறிய பிரதேசம், ஒரு வட்டாரம், கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ் டிவிஷன் மாதிரி. இந்த வட்டாரத்திலே ஒரு 10 பேர் வேட்பாளர்களாக நின்று இந்த வாக்குகளை நாங்கள் உடைப்போமாக இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன? ஏனென்றால் அதிலே இருக்கின்ற பலருக்கு உறவினர்கள் இருக்கின்றார்கள். இந்த உறவினர்கள் என்ன செய்வார்கள்? அவர் வந்து சொல்லுவார், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பாடசாலையிலே ஏஎல் கூட படிக்காத ஒரு பையன் கூட அதுல இருக்கிறார், படித்துக் கொண்டிருப்பவர், வேட்பாளராக இருக்கிறார். அவர் எந்த கட்சியில கேட்கிறார் என்று அவருடைய தாயிட்ட நான் கேட்டேன். அவருக்கு உண்மையா தெரியாது. அவர் வந்து என்னிடம் என்னுடைய மகனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்ட போது, உங்களுடைய மகன் எந்த கட்சியில இருக்கிறார்? ஏதோ ஒரு கட்சியாம், ஆனா மகனுக்கு வாக்களியும் கொண்டு அவர் சொல்லி போட்டு போறார். அப்ப இதுதான் உண்மையான நிலைமை. இதை நாங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தாயாருக்கே தெரியாது, அந்த யாருக்குமே தெரியாதவர்கள் எல்லாம் இங்கே வேட்பாளர்களாக இருக்கிறார்கள், நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சதி. இங்கே இருக்கின்ற மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரச கட்சிகளுடைய எண்ணங்களாக அவர்கள் சொல்கிறார்கள். தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாம் உண்டு. அப்ப ஏன் அங்கே இருந்து நீங்கள் எந்த விதத்திலுமே எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு வட்டாரத்திலே வந்து இங்கே நீங்கள் உங்களுடைய பிரதிகளை நிறுத்தி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் அதுக்கு அவர்களிடம் பதில் இருக்க போவதில்லை. நான் நினைக்கின்றேன், ஒரு இந்த அமைச்சர்கள் எல்லாம் இப்போது ஊராக அலைந்து திரிகின்றார்கள். எப்படியாவது தாங்கள் இந்த வாக்குகளை பெற்று தாங்கள் இந்த ஆட்சியை நடாத்துவதற்கு அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறதை ஒழிய வேறு எதுவும் இல்லை. நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஒரு காலத்திலே கூறுவார்கள், ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது அந்த நேரம் இருந்த அவருடைய அதிகாரத்தை பற்றி மிக தெளிவாக கூறுகின்ற போது கூறுவார், என்னால் ஒரு ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது, மற்ற எதையும் நான் இந்த நாட்டிலே செய்ய முடியும் என்னால் என்று
அதனுடைய அதிகாரத்தை பற்றி கூறினார். அந்த அதிகாரத்துக்கு சமமான அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி மேடைகளிலே தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலே வந்து அங்கே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்ற போது கூறுகின்றார், எனக்கு இந்த பிள்ளைகளை இழந்த தாய்மார்களை பார்க்கின்ற போது கண்ணீர் விட தோன்றுகின்றது, அவ்வளவு கவலையாக இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். அவரால் முடியும், ஒரு நாளல்ல ஒரு வாரத்திலே காட்ட முடியும் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை மிக துல்லியமாக. இந்த நாட்டிலே இந்த கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அன்று இந்த மக்களால் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை துல்லியமாக எடுத்து கூற அவரால் முடியும், அவருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும். அவரே நீர் தண்ணி வடிக்க வேண்டும் இந்த மக்களை பார்த்து. அவருக்கு தேவை இந்த மக்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அல்ல, தங்களுடைய ஆட்சியை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு நிலைநாட்டுவதற்கும் அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகளும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றதை ஒழிய இந்த மக்களுடைய கடந்த கால பிரச்சனைகளோ அல்ல இந்த மக்கள் பட்ட அல்லல்களோ அல்ல இன்று மக்கள் படுகின்ற துன்பங்களோ எதுவே அவர்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்கள். வடக்கு கிழக்கு தாயகம் என்ற கோட்பாட்டை இன்று இல்லாமல் ஒழித்தவர்கள் யார் என்று சொன்னார். சட்ட ரீதியாக அதை சென்று சட்ட ஒரு நீதிமன்றத்திலே வழக்கை போட்டு தமிழ் மக்களை இரண்டாக பிரித்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள்தான் இன்று நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். நாங்களும் நம்புகின்றோம். இவற்றை எல்லாம் உண்மையிலே இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. இந்த இளைஞர்கள் இவர்கள் செய்த, ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். அவர்கள் எங்களுடைய முகாம்களிலே இருந்துதான் பயிற்சி பெற்றவர்கள். அதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். நான் இருந்த அதே முகாமிலே தான் இந்த சந்திரசேகரனும் இருந்தவர். வேணுமென்றால் கேளுங்கள், எனக்கு முன்னால் கேளுங்கள். நான் இருந்த அதே முகாமிலே தான் இந்த சந்திரசேகரனும் இருந்து பயிற்சி பெற்றவர் என்பதை நான் இங்கே கூறுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு சந்திரசேகரன் எங்களுடைய கிராமத்திலே வந்து எங்களுடைய ஒரு மீனவ தலைவருடைய புடரியிலே அடித்து கப்பாத்துக்காலால் அவருடைய ரைவரால் உதய முடிகின்றார் என்று சொன்னால் எந்த அளவு அவர்களுடைய தினாவட்டு இருக்கின்றது என்பதை நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு காலத்திலே 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வவுனியாவிலே இருந்த முகாமிலே இவர் இருந்தவர். கூப்பிட்டு கேளுங்கள், நான் சொல்கிறேன், நான் சாட்சியாக சொல்கிறேன். இருந்த போது அவர் எதற்காக வந்திருந்தார்? அந்த நேரத்திலே ஏவிபியை கண்டால் சுட்டு விடுவார்கள், ரோட்டிலே கண்டால் சுட்டு விடுவார்கள். ஆகவே பாதுகாப்புக்காக எங்களுடைய முகாம்களிலே வந்திருந்தவர்கள் என்று தமிழ் மக்களை பார்த்து நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். இது எந்த விதத்திலே அடுக்கும், எந்த விதத்திலே நியாயம் என்பதை வேணும் என்றால் இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு தங்களுடைய பெருமைகளை கூற முடியும். ஆனால் எங்களை போன்ற அவர்களுடைய முழு விவரங்களையும் அறிந்து கொண்ட இந்த தமிழ் மக்கள் எல்லாம் கூறுகின்றோம், தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கில் ஒரு தாயகம் இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்கின்ற எந்த ஒரு விடயத்தையும் அங்கீகரிப்பதற்கு அவர்களுக்கு தயாரில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க சில வேளை தவறு செய்திருக்கலாம், இல்லை செய்திருக்கின்றார், நிறைய செய்திருக்கின்றார். அவரும் எங்களுடைய வரிகளுக்கு ஒரு காரணமான ஒரு தலைவர் தான். ஆனால் அவர் இந்த குழப்பங்களுக்கு பிறகு ஜனாதிபதியா வந்தவுடன் ஓரிரு வாரங்களிலேயே சில அரசியல் கைதிகளை விட்டுவிட்டார், விடுதலை செய்தார். இது எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து அந்த சூழ்நிலையிலே கூட தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார். ஆனால் 6 மாசங்கள் முடிகிறது, 6 மாசங்கள் தானே முடிகிறது என்று கூறுகின்ற இந்த அரசு ஒரு அரசியல் கைதியாவது இருக்கின்ற ஒரு அரசியல் கைதியாவது விடுதலை செய்திருக்கின்றார்களா? அல்லது இன்று காணாமல் போன எந்த ஒரு அந்த தாய்மார்களுக்கு உன்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது என்பது கூறியிருக்கின்றார்களா? ஆனா கூறுகின்றார்கள், நாங்கள் தமிழ் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம். ஏதோ கொஞ்சம் முகாம்களை விடுவித்து அந்த நிலத்தை காட்டி இந்த விடுவித்து விட்டோம், என்ற வீட்டை எனக்கு தந்துட்டு நீ பறிக்கிறதுக்கு, என்ற வீட்டை பறிக்கிறதுக்கு உனக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கின்றது, அதை திரும்ப தந்து விட்டேன் என்று இதுதான் உங்களுக்கு செய்கின்ற என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களை மண்ணை ஆக்கிரமித்து விட்டு அந்த நிலத்தை விட்டு விட்டோம் என்று தமிழ் மக்களிலே வாக்கு கேட்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் அவர்கள் கூறுகின்ற நியாயங்கள். ஆகவே அன்பார்ந்த மக்களே, இங்கே
கூட்டு கூட்டணி கூட்டு என்று சொன்னால் ஒரு 4 பேர் சேர்ந்தா கூட்டு என்று சொல்லுவோம், கூட்டணி என்று சொல்லுவோம். ஒரு 4 பேர் 5 பேர் 6 பேர் சேர்ந்தா கூட்டணி. ஆனா ஒரு கட்சி என்ன கூட்டணி சொல்றது? அதுக்கே அவர்களுக்கே ஒற்றுமை இல்லை. தமிழரசு கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களே ஒருவருடன் ஒருவர் பேசுவதில்லை. அவர்களும் தங்களுடைய அமைப்புகளே கூட்டமைப்பு என்று போடுகிறார்கள். தனி ஒரு கட்சி. அந்த வீட்டு சின்னம் என்று சொன்னால் தமிழரசு கட்சியிலே இன்று இருக்கின்றவர் இப்ப ஒரு காலத்திலே சொல்வார்கள் இபிடிபி என்றால் அது தமிழ் விரோதிகள், எதிரிகள். ஆனா அவர்களுடைய வேட்பாளர்ல முக்கால்வாசி பேர் அவர்கள் ஆரம்பி ஏனென்றால் அவர்கள்ட்ட ஆட்கள் இல்லை. இபிடிபி தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் வேட்பாளர் தேட வேண்டும் என்றால் இபிடிபியை சென்றுதான் அவர்களுடைய வேட்பாளர்களை போட்டால் மாத்திரம்தான் அவர்கள் வேட்பாளர்களை உருவாக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நன்கு அநேகமாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும், உங்களுடைய பிரதேசத்திலே இருந்த உங்களுடன் வாழ்கின்ற இரண்டால் ஒரு வட்டாரம் என்பது அந்த வட்டாரத்திலே இருக்கின்றவர்கள் ஓரளவு அங்கீகரிக்க வேண்டும். அந்த மக்கள் அவர்களை அறிந்திருக்க வேண்டும். அப்படியானவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த வட்டாரத்திலே யூசர் என்றால் அடுத்த வட்டாரத்திலே எங்களுடைய அதிபர் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் கமலஹாசன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அங்காலே போசன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அப்படி ஒவ்வொருவரும் தெரிந்தவர்கள். எங்களுடைய தவராய மாஸ்டர் அவர் தானாக தன்னால் முடியாது என்றதும் அவருடைய பிரதேசத்திலே அவருடைய மயூரன் சார் அவர்கள் போன்றவர்களை எல்லாம் நாங்கள் மிகவும் மக்கள் அறிமுகமான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கின்ற இனிமேல் செய்கிறது அல்ல. அவர்கள் எந்த ஒரு போராளியும் அரசியல் நிற்போம் என்றோ அல்லது வாக்கு கேட்க போகிறோம் என்றோ அல்லது பாராளுமன்றம் செல்ல போகின்றோம் என்றோ அல்லது இந்த பிரதேச சபைக்கு செல்ல போகின்றோம் என்று இயக்கங்களுக்கு போகவில்லை. நான் கூட இங்க இருக்கிற எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்கள் கூட அவர் ஒரு போராளியாக இருந்தவர். அவர் நெருக்கி செல்லவில்லை. நாங்கள் ஒரு போராளியாக இருக்கிறோம், நாளைக்கு எம்பியாவாக கண்டு வரையில்லை. நாங்கள் இந்த மக்களினுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்ய சென்றவர்கள். அப்படியானவர்களை தேடி பிடித்து இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களைத்தான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒவ்வொரு பிரதேசத்திலும் வாக்காளரை நிறுத்தியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த முறை ஒரு கட்சி, வார முறை இன்னொரு கட்சி, அடுத்த முறை இன்னொரு கட்சி, எப்படியெல்லாம் அலைந்து திரிபவர்கள் எல்லாம் அவர்கள் இதுக்காகத்தான் திரிகிறார்கள். எங்க கிடைக்குதோ அங்க போய் அதுல நின்று கேட்கலாம். அதுலயும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நிச்சயமாக இந்த முறை உடைக்கப்படும். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை என்றால், நான் மக்களுக்கு சேவை செய்ய தேவையில்லை அல்லது நான் மக்கள் மத்தியிலே எந்த விதமான ஒரு பிரபல்யமாகவும் இருக்க தேவையில்லை. அந்த வீட்டு சின்னத்துல கேட்டா நான் வென்றுடுவேன். அவன் எவ்வளவு கள்ளனா இருந்தாலும் அப்படித்தான் சிந்திக்கிறான். வீட்டு சின்னத்துல கேட்டா கள்ளன் கூட பெறுறான். ஆனா உண்மையில அதுல இருக்கிற எல்லாரும் கள்ளர் தான். இதுதான் உண்மை. இதை நீங்க சரியா ஆராய்ந்து பாருங்க. 29ஆம் ஆண்டுக்கு முன்பு உங்கள் யாருக்கும் சுமந்திரனை தெரியுமோ? ஐயா சுமந்திரனை உங்களுக்கு 29ஆம் ஆண்டுக்கு முன்பு எப்போதாவது தெரிந்திருக்கார். புலிகள் யுத்தத்திலே தோல்வி அடைந்த பிறகுதான் நான் இந்த மண்ணுக்கு வருவேன் என்று யாழ்ப்பாணம் வந்தவர். புலிகள் யுத்தத்திலே தோல்வி அடைந்த பிறகுதான் தமிழ் மண்ணிலே வந்து காலடி அடித்து வைத்தவர் தான் இன்று தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக வீற்றிருக்கின்ற சுமந்திரன் ஐயா அவர்கள். அது மட்டும் அவர் வரவில்லை, வரவும் முடியாது. அதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. ஆனா அவர்களை வரவேற்று மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் இந்த விடயங்களை எல்லாம் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே தமிழரசு கட்சி என்பது ஏதோ இப்ப இருக்கின்றவர்கள் யாருமே பாரம்பரியமானவர்கள் அல்ல, எல்லோருமே இடையிலே வந்தவர்கள். அதாவது இந்த வீட்டு தமிழரசு கட்சியில போய் கேட்டா நான் வென்றிடுவேன் என்று நினைத்து வந்தவர்கள். அதாவது இவர்களை சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்வது. இந்த சந்தர்ப்பவாதிகள் மாத்திரம்தான். சந்தர்ப்பவாதிகளுடைய தொகை இன்று தமிழரசு கட்சியிலே அதிகரித்ததால் தான் இந்த தமிழ் தேசியமே இன்று சின்ன பின்னமாக போயிருக்கின்றது என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சற்று நன்றாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றும் யார் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த பிரதேசத்திற்கு ஒரு அந்த மிக உயரிய சேவையை ஆற்றக்கூடியவர்கள் யார் என்று உணர்கிறோமோ அவர்களுக்கு தான் போடுகின்றோம். எங்களோட வேட்பாளர் இல்லை என்பதற்காக
இன்னொரு கட்சியில முந்தி இருந்தவரை கூட்டிக் கொண்டு வந்து அது பிபிடிபியா இருக்கலாம், வேற வெவ்வேறு கட்சிகளா இருக்கலாம், முந்தி அரசோட இருந்தவர்கள் என்று அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இவரை கொண்டு வந்தா எனக்கு பொருத்தமாக இருப்பார், அவரை நாங்கள் போடலாம் என்று சொல்லி போடுற அந்த விடயங்களை நாங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு வேட்பாளர் இல்லை என்றால் நாங்கள் விட்டு விடுவோம், அந்த பிரதேசத்துக்கு போட மாட்டோம், வேறு ஒருவரை போட சொல்லி சொல்லுவோம். இதுதான் உண்மையான விடயங்களை ஒழிய மக்கள் மத்தியிலே சேவையாற்றக்கூடியவர்களை தான். ஏனென்றால் இது உங்கள் மத்தியே உங்களோட காலடியிலே நின்று சேவையாற்றக்கூடிய ஒரு மிக சிறிய பிரதேச சபைக்குரிய தேர்தல். இந்த தேர்தலிலே நிறுத்தப்படுபவர்கள் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எல்லாத்துக்கும் யூட்டன் தேவை. ஆனா வாக்களிக்கிறதுக்கு உனக்கு ஏன் வாக்களிக்கணும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் ஒருபோதும் எனக்கு நன்றாக தெரியும், நீண்ட காலமாக நான் பார்த்திருக்கின்றேன். அவர் ஏதோ இதுல வெற்றி அடைவதற்காக நாங்கள் தான் வில்லங்கமானி காட்டினார். என்னிடம் நான் இப்போது அல்ல, இதற்கு முதல் முறை ஒரு தேர்தலிலே நான் அவரை கேட்டேன், நீ நீக்கிறாயாண்டு கேட்டேன். அப்போது அவர் என்னிடனும் இருக்கவில்லை. நான் போய் கேட்டேன், ஏனென்றால் அவர் நல்ல இந்த மக்களுடன் மிக நெருக்கமாக இந்த மக்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றவர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சென்று கேட்ட போது நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப மாட்டேன் என்று சொன்னவர். அப்ப அவர் ஓமன் இருந்தா நிச்சயமாக நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட அவர் 50% என்றால் நாங்கள் இந்த ஒரு 50% மிக ஒரு இதாக ஒரு அழுத்தத்துடன் தான் அவரை இங்கே நாங்கள் போட்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இந்த இடத்துக்கு பொருத்தமான ஒருவர். எனவே அவருடன் இங்கே 3 போனஸ் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு 13 பேர் தான் வட்டாரம் என்று சொன்னால் மீதி 14 பேரும் 15 பேர் என்று நினைக்கின்றேன், 13 அவ்வளவு பேரும் போனஸில் இருந்தான் பெறப்போகின்றார்கள். அதிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயம், நீங்கள் மாற்று கட்சியினருக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் அவையெல்லாம் மணலாத்திலேயோ அந்த பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு வட்டாரத்தில் இருக்கிற சிங்களவர் தான் இங்கே வந்து நிச்சயமாக இந்த பிரதேச சபைக்கு போனஸ்ல வருவார். அது உங்களோட வாக்குத்தான். வரப்போறவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்க மாட்டார், உங்களோட பிரதேசமாக இருக்க மாட்டார், வேறு ஒரு பிரதேசம். அதாவது எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வட்டாரம் மணலாட்டு பகுதியிலே அல்லது மணலாட்டு பகுதியில் இருக்கின்ற ஒரே ஒரு சிங்கள வட்டாரத்திலே இருந்து போன முறை 4 பேர், ஒரு வட்டாரத்துல 4 பேர் வந்தார்கள் போன முறை, எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தான் பெறுவார்கள். ஆகவே நீங்கள் வாக்களிக்கின்ற போது என்னுடைய உறவினர், என்னுடைய சகோதரம் என்று நீங்கள் போடுகின்றது உங்களுடைய சகோதரத்துக்கோ உங்களுடைய உறவினருக்கோ அல்ல, அது வேறு யாரோ ஒருவருக்கு என்பதை நீங்கள் மனசிலே வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த பிரதேசம் எங்களுடைய வீடு, எங்களுடைய ஊர், இப்படித்தான் ஒவ்வொன்றும் போகின்றது. எங்களுடைய குடும்பம் முதலாவது, அடுத்தது எங்களுடைய ஊர் என்று வருகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு ஊருக்குரிய ஒரு நிலைமைதான் இந்த வட்டார தேர்தல். இந்த ஊரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கைகளிலே இருக்கின்றது என்று கூறி, மேலும் இந்த தேர்தலிலே மிக நிதானமாக சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.